ஈரான் மீது அமெரிக்காவால் விதிக்கப்பட இருக்கின்ற மாபெரும் பொருளாதார தடையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி சீனா அறிவித்திருக்கிறது. சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சு இன்று வெள்ளிக்கிழமை இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி பொருளாதார தடைகளை விதிக்கிறதாலேயோ அல்லது அழுத்தங்களை கொடுக்கிறதாலேயோ பிரச்சனைகளுக்கு ஒருபோதுமே தீர்வு காண முடியாது. எனவே அமெரிக்கா அதனை கைவிட வேண்டும் என்று சொல்லி சீனாவினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் அமெரிக்கா வரும் திங்கட்கிழமை விதிக்க இருக்கின்ற பெரும் கட்டுப்பாடுகளை சீனா கணக்கெடுக்க போறதில்லை என்றுதான். என்னென்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னும் 2 நாளில் திங்கட்கிழமை அமெரிக்காவினுடைய அந்த முக்கியமான அறிவிப்பு வெளியாக போகுது. இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு, வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பெரும் தடைகள் விதிக்கப்பட போவதாக ஏற்கனவே அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. அப்போ ஈரானோட பிஸ்னஸ் செய்கிற நாடுகளில் 2 மிக மிக முக்கியமான நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று ரஷ்யா, மற்றது சைனா. இப்போ ஏனைய சின்ன சின்ன நாடுகளை அமெரிக்கா கட்டுப்படுத்தலாம், அவர்கள் மேலே பொருளாதார தடை விதிக்க போகிறோம் என்று சொல்லி கட்டுப்படுத்தலாம். ஆனால் சைனாவை கட்டுப்படுத்த முடியுமா, ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ இன்றைக்கு சைனா வெளிப்படையாகவே சொல்லிட்டுது, நாங்கள் இதுக்குள்ள அடங்கவே மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து பிஸ்னஸ் செய்கிறதான்னு சொல்லி. எனவே அந்த அறிவிப்பு வராக்கு முதலே அதுக்கு ஒரு சவால் ஒன்று வந்திருக்கிறது. எனவே இப்போதான் அது ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். சீனாவினுடைய உதவி ஈரானுக்கு தொடர்ச்சியாக பெரும் பலமாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் ஆயுதங்கள், ஆயுத உதவிகள், தொழில்நுட்பங்கள், ட்ரோன்கள், செயற்கை கோள்கள் என்று சொல்லி கணக்க உதவிகளை சீனா செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவே இப்பொழுது சீனா அறிவித்திருக்கின்றமை கவனிக்கத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக சிவப்பு நோட்டீஸ் விடணும், ரெட் நோட்டீஸ் விடணும் என்று சொல்லி சர்வதேச போலீஸ் இருக்குதானே, இன்டர்போலிடம் ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த கோரிக்கையை முன்வைச்சு சொன்னா, துருக்கி நாட்டினுடைய நீதித்துறை அமைச்சு சார்பாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்டர்போலிடம். உடனடியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் விடணும் என்று சொல்லி. எதுக்காக இந்த ஒரு கோரிக்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், கொஞ்ச காலத்துக்கு முதல் உலக நாடுகளைச் சேர்ந்த நிறைய நாடுகளினுடைய தொண்டர்கள், தன்னார்வலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து துருக்கிக்கு போயிட்டு துருக்கியிலிருந்து ஏராளமான படகுகள், ஃப்ளோட்டிலா என்று சொல்லுவோம், அந்த ஃப்ளோட்டிலா படகுகள் மூலம் காசாக்கு போனது. நிறைய நிவாரணப் பொருட்கள், உதவி பொருட்களை கொண்டு காசாக்கு போனது, காசா மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஆனால் காசாக்கு அவர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படையில இஸ்ரேலிய படையால். இடையில வச்சு மறித்ததும், கடலில் வச்சு தடுக்கப்பட்டதும், பிறகு ஒரு சில ஆட்கள் கைது செய்யப்பட்டு அங்கே அவமானப்படுத்தப்பட்டதும், இந்த மாதிரி கணக்க சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 500 வரையான படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, என்னென்னு சொன்னால் குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலான்னு சொல்லி, குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா. அப்போ அதுக்கு பின்னணியில் இருந்தது துருக்கி நாடு. ஆனால் ஒரு படகுல இருந்த நிவாரணப் பொருட்கள் கூட காசா மக்களை சென்றடையவில்லை, அதை தடுத்தது இஸ்ரேல் என்று சொல்லி. எனவே இதற்காக இதுக்குள்ள கணக்க குற்றங்கள் இருக்குது. அதாவது ஜெனசைட் என்று சொல்லுவோம், இனப்படுகொலை, அந்த குற்றம் இருக்கிறது. பிறகு மனிதாபிமான குற்றங்கள் உள்ளன, தொந்தரவு செய்தல், இடையூறு செய்தல், சித்திரவதை செய்தல் என்று சொல்லி அந்த வகைப்படுத்தி இருக்குது. அதாவது துருக்கியினுடைய அறிக்கையில் இவ்வளவு விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான பல குற்றங்கள் இதுக்குள்ள இருக்குது. எனவே எல்லாத்துக்கும் தனித்தனிய விளக்கங்கள், விவரம் எல்லாம் கொடுத்து இப்ப இன்டர்போலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு ரெட் நோட்டீஸ் விட சொல்லி. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது இன்டர்போலுக்கு. ஒன்று அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணினா என்ன நடக்கும், ரிஜெக்ட் பண்ணினா என்ன நடக்கும் என்று பார்த்தோம்னா, அக்செப்ட் பண்ணினா அதுக்கு பிறகு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் எங்குமே போகலாது. என்னென்னு சொன்னால், எங்கு வச்சும் இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் வைத்து கைது செய்யப்படலாம். ஏனென்றால் அவருக்கு ரெட் நோட்டீஸ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அதோட இன்டர்போல் ரன் ஆகிறது உலகம் முழுக்களுக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகளினுடைய போலீஸாரோட சேர்ந்து தான் இன்டர்போல் ரன் ஆகுது, செயல்படுது. ஸோ அவருக்கு எங்கே போனாலும் ஆபத்து இருக்கும். இது முதலாவது. அல்லது 2வது ஆப்ஷன் இன்டர்போல் இந்த கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணலாம், நிராகரிக்கலாம். இல்லை நாங்கள் ரெட் நோட்டீஸ் விட முடியாதுன்னு சொல்லி. அந்த நிராகரிக்கலாம்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு என்று சொன்னால், இன்டர்போலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு தானே. அந்த ரூல்ஸில் ஆர்டிக்கல் 3 என்று சொல்லி ஒன்று இருக்குது, 3வது ஆர்டிக்கல். அதில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இப்போ இன்டர்போல் போலீஸ்னா சர்வதேச போலீஸ் தானே. போலீஸ் ஒரு நாட்டினுடைய அரசியல், இராணுவ, மத
அரசியல், இராணுவம், மதம் இந்த 3 விஷயங்களுக்குள்ளே வந்து தலையிடக்கூடாது. அப்படியே தலையிடுறதாக இருந்தாலும் அதுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் உள்ளன என்று சொல்லி ஆர்டிகல் 3ல வந்து சொல்லப்படுதான் இன்டர்போல் போலீஸுக்குரிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து. எனவே இப்போ இவர் வந்து அரசியல் தலைவர் தானே பெஞ்சமின் நெத்தன்யாகு. எனவே அவரை போய் கைது செய்கிறதோ அல்ல அவருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் விடுறதுக்கோ இன்டர்போல் வந்து சிலவள தயங்கலாம் என்று சொல்லப்படுது. எனவே துருக்கியினுடைய கோரிக்கையை இன்டர்போல் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவில் ஒரு விமான விபத்து ஒன்று ஏற்பட்டு அதிலே 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 விமானிகள், 6 இராணுவத்தைச் சேர்ந்த முக்கியமான நபர்கள், அதாவது இராணுவ வீரர்கள் இல்லை, இராணுவத்துக்காக பணிபுரியக்கூடிய ஆய்வாளர்கள் மற்றும் டெக்னீசியன்ஸ் என்று சொல்லப்படுது. இந்த விபத்து வந்து அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலத்தில் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், அலாஸ்காவினுடைய கேபிட்டல் இருக்கு தானே, ஆங்கரேஜ் என்று சொல்லுவோம். ஆங்கரேஜ் நகரத்திலிருந்து இந்த சிறிய ரக விமானம், அதாவது என்ன விமானம்னு சொன்னால் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த விமானம் தான் செஸ்னா 441 கான்கெஸ்ட் 2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு விமானம். 8 பேர் போயிருக்கிறோம். என்னடா அவ்வளோ பேர் தான் அதில் போகலாம். ஆனால் இந்த விமானம் வந்து கொஞ்ச நஞ்ச தூரம் இல்லாமல் 1200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து போயிருக்குது. அதாவது அலாஸ்கா, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்டில் வந்து அலாஸ்கா தான் மிக பெருசு. அந்த அலாஸ்கா ஸ்டேட்டினுடைய கட்டசி தொங்கல், அங்கே வடக்கு அத்லாந்திக் கடலில் இருக்கக்கூடிய கடைசி ஏரியாவில் வந்து அங்கே வந்து பொதுமக்கள் வசிக்கலை. ஆனால் அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு ரேடார் நிலையம் ஒன்று இருக்குது தூரத்தில். அங்கால ரஷ்யா தானே, அங்கால அத்லாந்திக் பெருங்கடல், அதுக்கு அங்கால ரஷ்யா. அப்போ இந்த இடப்பட்ட பகுதியில் வந்து அமெரிக்க இராணுவத்தினுடைய ரேடர் நிலையங்கள் இருக்குது. அப்போ அந்த ரேடர் நிலையத்தில் வந்து என்னமோ ஆய்வு செய்யறதுக்காகவோ திருத்த பணிகளுக்காக என்னத்துக்கோ தெரியல இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போயிருக்கணும். போன இடத்துல இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. மிகவும் ஒரு ரிமோட்டான ஏரியான்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்னென்னா, விபத்து நடந்தே கர நேரமாக தெரியாது விபத்து நடந்துட்டுது, விமானம் மிஸ் ஆகிட்டனே தெரியாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவ்வளவு பின்தங்கின ஒரு இடம் உண்டு. எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கடன் சம்பந்தமான ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகளுக்குமே வந்து கடன் இருக்குது. கடனே இல்லாத ஒரு நாடு ஒன்று இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல அமெரிக்காவினுடைய கடனை பார்ப்போம். அமெரிக்காவினுடைய கடன் இப்போ வரைக்கும் இந்தியா திகதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 21 $40 ட்ரில்லியன் வந்து தொட்டிருக்கிறது. இது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே, அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே 250 வருஷ வரலாற்றிலேயே வந்து இவ்வளவு பெருந்தொகையான கடன் அமெரிக்காவுக்கு வந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. $40 ட்ரில்லியன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2017 டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதலாக பதவியேற்றவர் தான் ஜனாதிபதியாக. அப்போ வந்து வெறும் $19.95 ட்ரில்லியன் தான் இருந்தது கடன். 19.95 20 ட்ரில்லியன் என்று வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 10 வருஷம் முடியலை, 9 வருஷம் தான் ஆகியிருக்குது. இந்த 9 வருஷத்தில் டபுள் ஆகியிருக்கு அந்த கடன். அதனால தான் $40 ட்ரில்லியன் மாறி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 மாதத்துக்கு முதல் இந்த ஈரானிய யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 39 ட்ரில்லியனாக தான் இருந்தது. எனவே இது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி, எதுக்காக கடன் வந்து இப்போ சடனாக அதிகரித்தது என்ன ஏது என்று சொல்லி. ஆனால் இந்த கடன் பெரும்பாலும் அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த கோவிட் காலத்தில் வந்து எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது தானே, எல்லாம் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருந்தது தானே, அதுதான் காரணம் என்று சொல்லியும், அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு பெருந்தொகை பணத்தை வந்து அமெரிக்க அரசாங்கம் செலவழித்தது என்று சொல்லியும், அதனால தான் இவ்வளவு கடன் வர வேண்டி வந்தது என்று சொல்லி. எனவே $40 ட்ரில்லியன் என்றது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு தொகை. இந்த கடனை அடைக்கிறதுக்கு அல்லது இந்த கடனை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரம்ப் என்ன செய்ய போறார் என்றது அடுத்த இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே அதற்கு சரியான திட்டங்களை வகுக்காட்டி அது அவருடைய ஆட்சிக்கே ஆபத்தாக முடியும் என்று சொல்லி, இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், கடனுக்கு வட்டி கட்டத்தானே வேணும். ஒவ்வொரு வருஷமும் வருடாந்த வட்டியை வந்து $1 ட்ரில்லியன் வருதாம் அமெரிக்காவுக்கு. எனவே அது கஷ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் கடன் வாங்காத நாடுகளே கிடையாது. எல்லா நாடுகளுக்கும் கடன் இருக்குது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் கடனே கிடையாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாடு என்று கேட்டிங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது லிக்டென்ஸ்டைன் என்று சொல்லப்படுற ஒரு குட்டி நாடு உண்டு. சுவிட்சர்லாந்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த நாட்டுக்கு மட்டும்தானே உலகத்தில் கடன் இல்லையா, மிச்ச சகல நாடுகளுக்கும் உலகத்தில் கடன்கள் உள்ளன என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.